வலது பக்கமாக போயிட்டுனா ஊர் எல்லையை பார்த்தேன். அந்த காலத்தில் கும்பிட்டு வந்த முனீஸ்வர சாமி உங்கள் ஏரியாவில் இருக்கார். அதை தாண்டி போய் பார்த்தேன், பிரதானமான சிவன் ஆலயம் ஒன்று இருக்கிறது. கால் வந்துட்டு வாங்க என் செல்ல மக்களே. சும்மா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், நம்ம அங்கே தான் இருக்கோம். எனக்கு ஒன்று இருக்கிறாரு இருக்கிறாரா? உன்னுடைய பிள்ளைக்கு நல் வாழ்வை அமைச்சு தாரப்பா. உன் இடம் சம்பந்தமாக சில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். அதை ஜெயிச்சு எதிரிகள்கிட்ட இருந்து மீட்டி வெற்றியாகி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நான் சூட்சமா சொன்ன நீ ஓப்பனா சொல்லுதிய. என்னப்பா பிள்ளை, உனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சாச்சு, பணம் தந்துட்டேன், பக்கத்துல வா. இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்திலே போட்டு அங்கிருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வா. எவன் எதிர்ப்பு தெரிவிக்கானோ அவன் மனத்தெல்லாம் நீதியின் பாதையிலே இழுத்து உன் உரிமையை வாங்கி தருகிறேன். போ. நல்லாரு சின்ன மகனே, ஓடியாம்மா. வீணாக மனதால் குழம்பி உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு செய்வன வச்சிருக்காங்கிற மூட நம்பிக்கையில மண்டை குழம்புது உனக்கு. கால் விட்டு வா. புரியுதா? கால் வலி தீரும். ஆமாமா, அந்த காயின் சொந்தமான விஷயம் உன் வீடு வந்து சேரும். போமா. இது யாரு? சரி, நல்லா. அமாவாசைக்கு வாங்க. வாடா தம்பி, பெங்களூரா? கால் வந்துட்டு வா. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிட வேண்டும், அங்கே எனக்கோரிட வேண்டும். என்ன தம்பி வேணும்? வெளிநாடு போயிட்டு இருக்கு. சரி, கால் வந்துட்டு. சோமா இருக்கேடா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை வீட்டில் வந்து கொஞ்சம் பண சம்பந்தமான மன அமைதி குறைவும் வேதனையும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அடுத்த கட்ட முடிவு எதிர்காலத்துக்காக என்ன செய்யலாம்ங்கிற சிந்தனையில் இருக்கும் பொழுது ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம்னு பிளான் போட்டு அதுவும் சரியாக நடக்காமல் வீணான செலவு தான் வந்துச்சே தவிர உனக்கு வெற்றி கிடைக்கல. அதனால் இந்தியா நமக்கு உதவாது, நம்ம கடல்கிழந்து போகிறதா சரின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்க நீ. இதற்கிடையில் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகளுடைய எண்ணம், இவ்வளோ காலம் இங்கே இருந்துட்டு இந்த ஆளை அங்கே அனுப்புகிறோமே, நமக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்க, நம்மளுக்கு சரியாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அங்கே இருக்கவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி ஒரு குறையும் உன் உள்ளத்தில் இருக்குது. எந்த ஆபத்தும் நடக்காது, எல்லாரையும் காப்பாற்றுவேன். வரும்போது 50 லட்சத்தோடு வருவேன். கால் வந்துட்டு வா. எழுதியாச்சு, விசா எழுதியாச்சு, வெற்றி ஆயாச்சு, கம்பெனி ரெடி ஆகிடுது. போனோடனே ஜாயின் பண்ண ஓடு. போய் 3வது நாளில் வேலைக்கு செல்கிறாய். ஓடு மகனே, போயிட்டு வா. கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு, வேலூர் எல்லை, வேலூர் வேலூர். காலில் பாதிப்புரிய சம்பந்தமாக வந்த மகன். வாப்பா, கால் வந்துட்டு வா. இவர் யார்? நீர் அவர் இருக்கட்டும்டா, நீ வாடா. அவர் ஏன்டா அங்கே வந்து கஷ்டம்? டிங் டிங் டொங் டொங் டிங் டிங். எனக்கு ஒன்றுமே பதில் சொல்ல வேண்டாம். காலில் விழுந்து கும்பிட்டு வந்தால் போதும். நின்றுக்கிட்டே கும்பிடுங்க, புரிய வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இங்கேருந்து போகிற வழி சாலையில் இடது பக்கத்தில் ஒரு முக்கு முடங்கு, அது பக்கத்தில் ஒரு கடை, அது பக்கத்தில் ஒரு கோயில், ஒரு கொடிக்கம்பம் இருக்கா அவங்க இலையில் இருக்கு. ஒரு கொடிக்கம்பம் தெரியுது, அது சரி. கால் விட்டுவாங்க. இன்னொரு தூரம்
வரலாம். செய்வினை வினை கோளாறுகளான இந்த சம்பவம் நடக்கவில்லை. இது உடல்நிலையில் உள்ள இயற்கையான ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிற பொழுது கேன்சர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சந்தேகம் உண்டு. கேன்சருக்குரிய கிருமிகள் வளரவில்லை. இந்த கால் குணமாக்கப்படும், இந்த வீக்கம் வத்தப்படும். வேற என்ன வேண்டும்? அதெல்லாம் இயற்கையின் சுழற்சி. குணமாக்கி தர வெற்றி ஆயிருவீங்க. என்ன மனசுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. ஜெயிச்சிடலாம், தைரியமா இருக்கலாம். போங்க. மருத்துவம் உன்னை காப்பாற்றுகிறது. அடுத்த பயிற்சியில் வேலை சம்பந்தமாக முடிவெடுத்து வந்தது யார்? வேலூர் பகுதியிலிருந்து தொழில் வேலை சம்பந்தமாக முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தொழில் சம்பந்தமாக வேலூர் பகுதி. திருமணம் சம்பந்தமாக முடிவெடுத்து வந்தது யாருக்குன்னு திருமணம்? அதான பார்த்தேன். கால் வந்துட்டாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? என்னம்மா உனக்கு? கல்யாணம் நடக்கணுமா? எனக்கு இதெல்லாம் எதுக்கு? சில ஜென்மபாவ தோஷங்கள் இருந்த காரணத்தால தை மாதம் நடக்க வேண்டிய கல்யாணம் கடகிழந்து போயிடுச்சு. அதனால இந்த தைக்கு பிறகு, போன தைக்கு பிறகு இப்போ நல்ல காரியங்கள் வந்திருக்கு. 2 ஜாதகங்கள் உங்களை தொடும். பெண் ஜாதகம் 2 ஜாதகம் உங்களை தொடும். அதுல ஒரு ஜாதகத்துல இதுதான் பெண் என்று உரிமையை நிலைநாட்டி ஆவணியில உறுதிப்படுத்தக்கூடிய மனோநிலைகளை கொடுத்தா போதும்னா வேற என்ன வேணும்? இவ்வளவு தானே. ஏங்க தந்திருக்கணும், திருப்பி ஒழுங்கா கொடுப்பேன். கால் விட்டுவாக்கா. நெஞ்சம் இருக்கு துணிவாக உன் பணத்தெல்லாம் வர வச்சு தாரப்பா. 2 பேரும் தருவான். ஒருத்தன் போலீஸ் இதில் போய் நிற்பான். பணம் வர வச்சு தாரேன், என்ன வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? நடந்தாச்சு, சந்தோஷமா இருங்க. உறுதிப்படுத்தி தந்துருங்க. கர்மசாமிக்கு வாடா தம்பி. யாரெல்லாம் வந்தீங்கப்பா? வாங்க, கால் விட்டுவாங்க. யாரம்மா நீ? இது யாரு? இது யாரு? இவங்களுக்கு கேட்கறது நீ காதால கேட்க வந்தியா, உனக்கு தனியா கேட்க வந்தியா? அப்படி உட்காரு சந்தோஷமா, ஒரு பிரச்சனை இல்லை. கையப்படி நீ கையப்படி. 6 மாதமா உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தங்கள் இருக்கும். இருக்காடா? இருக்கும். தொழில் சம்பந்தமாக 10ஆம் இடத்தை பார்த்தேன். தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் மனக்குழப்பமும் தோன்றும். ஆமாம். வருமானங்கள் சம்பந்தமான குறைபாடுகளும் வீட்டில் அமைதி குறைவும் தோன்றியிருக்கும். எதிர்கால திட்டத்தை பற்றி மனக்குழப்பம் இருக்கும். வேற என்னடா வேணும் தம்பி? கால் வந்துட்டு வா. 9ஆம் இடத்தில் பாக்கியம். அதனால தாலி பாக்கியம் சீக்கிரம் அமைய மாட்டுக்கு. புரியுதா உனக்கு? இந்த புரட்டாசியோட அந்த தீய கிரகங்கள் தன்மைகள் மாறுகிறது. ஐபிஎஸ்சில் கல்யாணத்தை நிர்ணயித்து வெற்றியாக்கி தாரேன். இந்த அப்படி வா, காலையில் என்னைய பார்த்து போடா. என்ன மகளே, அம்மா பராசக்தி, கறி சாப்பாடு சாப்பிட்றத நிறுத்து. உடம்புல ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். கறி சாப்பிட்றத நிறுத்து.
மன்னிச்சு காக்கா. இன்னும் உங்க அப்பனுக்கா? பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? நீங்க யார்? ஏன் இவங்க கூட வந்தீங்க? பஸ்லையா? சொந்தக்காரங்களா? இல்லை, சொந்தக்காரங்களாலும் குடும்பம் வேறு தானே, தனியாக நின்னுங்க. ஓகே, நீங்கள் கூப்பிட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு கேட்க வந்தீங்களா இவங்களுக்காக கேட்க வந்தீங்களா? அப்படி அப்போ விவரமாக நின்னுங்க. ஏன் கோடாங்கி அடிச்சு பார்த்தேன், குணம் ஒன்றும் கிடைக்கிறைய. தாண்டவத்தை அடித்து பார்த்தேன், தரம் ஒன்றும் தெரியறைய. இது புத்தி மாறாட்டமா, மனக்குழப்பமா, இல்லாட்டை எவனையாவது நினச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காத்தா. பல்வேறு மனக்கோளாறுகள் இவள் உள்ளத்தில் இருக்கும். உறங்காத நிலைகள் இருக்கும். கைகால் விட 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 இருக்கும். தேவையில்லாமல் பேய் பிடிச்ச மாதிரி இப்படியெல்லாம் ஸ்பீடாக பேசி நம்ம குடும்பத்தை குழப்புவா. இவளுக்கு மனநிலை பாதிப்பா அல்லது அடுத்தவங்களால எதுவும் மனத்தில் குழப்பம் நடந்திருக்கா? இவளை சரியாக்கணுமே, வாழ வைக்கணுமே, அதுக்கு என்ன வழி என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. முனீஸ்வர சுவாமி எங்க இருக்காக? கெட்டிக்காரன் அவரு. பக்கத்தில் போய் கும்பிடுவீங்களா? அங்காளம்மன் எங்க இருக்கா? கச்சா பச்சா சிக்கா பக்கா அனுப்பிட்டு. உன் பேர் என்ன பெருமா? சிக்கன் பிடி பார்ப்போம். நல்ல பிடிமா, நல்ல பிடி, தங்கமா பிடி. கருப்பசாமி தாத்தாவை மனத்துக்குள்ள என்ன பார்ப்போம். இவளுடைய மனநிலைகள் கொஞ்சம் குழப்பம் அடைந்திருக்கு. சரி பண்ணி தாரேன். பேய் இல்லை, பிசாசு இல்லை, செய்வன் இல்லை, கோளாறு இல்லை, மனசு தான் சரியில்லை, வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? மாற்றி தாரேன். என்ன உடைய காலம் என்னைய பார்த்துட்டு போமா. வேற என்னமா உனக்கு என்னமா வேணும்? பக்கத்தில் வா. உன் பேர் என்ன? சரி, என்ன வேணும் உனக்கு? இந்த அக்கா ஒரு வருஷத்தில் கல்யாணம் முடித்து குழந்தை உண்டாகுவா. பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஏன் பேர் வைக்கணும்? போ, கருப்பசாமின்னு வைக்கணும். என்ன மாற்றிட்டேன்னு வச்சுக்கா, அவங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இங்கே வந்துடுவேன். பிரிண்டிங் போடுவேன். சாமியே இந்தாப்பா, காசு பணத்தோட புண்ணியமாக இந்த அக்காளி நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமாக இருப்பாய். நீ கால் விட்டுறாயா? வந்தவாசின்னு ஒரு வார்த்தை வருது. எங்க இருக்காங்க வந்தவாசி ஏரியா? உண்டா வந்தவாசி பகுதி யாரும் உண்டாப்பா? வந்தவாசியா? அப்படியா? வந்தவாசி வேலூர்ல வந்து நிற்கிய. என்ன விஷயம்? நான் கேட்ட கழிக்கு பதில். உனக்கு வந்தவாசியா? வந்தவாசியில் இருக்கா? அப்போ கரெக்ட் தான். என்ன வேணுங்கயா? யாரு? கால் வந்துட்டு வா. வேலைக்கு போயிடுவேன். நீ எக்ஸாம் பண்ணியிருக்கியா? எக்ஸாம் எழுதியிருக்கியா? படி போய். என்ன உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையை தாண்டி ஊருக்குள்ள புதையல் இருக்குன்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. புதையல் இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா உன் வீட்டு நகை காணாம போகல, கண்மூடித்தனமா திருட்டு போயிருக்கு. உனக்கு அதைத்தார இதைத்தார சொல்லி கண்மூடித்தனமா போயிருக்கு. மன திருடு. இந்த பணம் உனக்கு, இந்த நகை உனக்கு திருப்பி கிடைச்சா போதுமா? வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. என்ன சத்தம்?
கர்மசாமிக்கு இந்தாப்பா உன்னுடைய நகை கிடைக்கும், 3 மாத கால அவகாசத்தில் கிடைக்கும். சந்தோஷமா போயிட்டு வா. கர்மசாமிக்கு வந்தவாசி அல்லை தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெருமதிப்பும் மாமியார் வீடு வந்தார். வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? நீ ஏன் வந்தவாசியில் இருக்க? அவனை இப்போ கூப்பிட வைக்கணும், அவ்வளோதானே. சேர்ந்து வாழ வைக்கணும். இன்னொரு ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தா அவன் என்ன செய்ய? நீ உட்கார், நீ காலில் விட்டு வா. மாற்றி கொடுக்கலாமா? அது என்ன பிரச்சனை அங்க? நகை நட்டுகள் சம்பந்தமான மனக்குழப்பம், காசு பணம் சம்பந்தமாக பிரச்சனை, அவங்க வீட்டில் உள்ளவர்களுடைய சொல்லை கேட்டு நீ நல்லவா இல்லை, ரொம்ப முசுர்குணம் பிடிச்சவளா இருக்கா, அவள் சொல்லி கொடுத்து தான் உனக்கு இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு, இவன் அந்த வீட்டில் இருந்தான்னா நாங்கள் இருக்க மாட்டோம்னு தேவையில்லாத வார்த்தையை சொல்லி உன்னை விரட்டி விட்டுட்டாங்க. கால் வெட்டுவா. என்ன டீ வேணுமாண்ணா உங்களுக்கு? சத்தம் ரொம்ப போட்டுட்டு இருக்கீங்களா? அதான் கேட்டேன். என்னம்மா? உன்னுடைய நகை நட்டை பேட்டி தாரேன், பணத்தை வாங்கி தாரேன், உன் வீட்டுக்காரன் உன்னை கூப்பிட்டு வாழ வைக்கிறேன். அப்படி வெற்றி உண்டு. நாகம் சம்பந்தமான கோவில் எங்கே இருக்கிறது? எங்க இருக்கு? இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலையா? புற்று சம்பந்தமான திருக்கோயில் எங்க இருக்கு? தரிசனம் செய்வாள். வெற்றி உண்டு. உன் புருத்தம் கூப்பிட்டுட்டான், போ. இந்தாடா விட்டு வருவான், போ. இந்தாத்தா நல்லா இருக்கு, பழக்கத்தி கூப்பிடுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பையனுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? வாங்கப்பா, கால் ஒன்று வாயா. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. என்னடா வேணும் தம்பி? என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சவங்க ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்து கிழிச்சிட்டான். இவன் ரொம்ப உறுதியாக காக்கான். எனக்கு கல்யாணம், ஒரே கல்யாணம் தாங்க ஐயா காக்கான். கார்த்திகை மாதம் உனக்கு கல்யாணம் நடக்கும். நீ நினைக்கிற மாதிரியே படித்த பொண்ணு கிடைக்கும். 2 பேருமே தொழில் புரிந்து வெற்றி அடைவீர்கள். பாப்பா சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். வெற்றி உண்டு மகனே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் 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 கால் வந்துட்டு வரலாம். ஏமா உன்னையமா கால் வந்துருக்குன்னா இந்த ஆம்பளை கால் வந்துருக்கு. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? என்ன வேலை? கண்ண முடிக்காப்பா, கால் வந்துட்டு வா. நீங்கள் நாகப்பட்டினமா? அப்போ நாகப்பட்டினம்னு சொல்ல வரையில் என்ன விஷயம்? பக்கத்தில் தானே, அப்படி போயிட்டு வந்துடுவோமே. அப்படியாண்ணா இப்போ புது மாவட்டத்திலலாம் உட்காந்துருக்கேன். ஓட்டு கூட மாற்றி போட முடியாது தெரியுங்களா? பார்க்கல விஷயத்த. சாமி தானே நேற்று அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு நினச்சி வந்திருக்காரு. கால் வந்துட்டு வாடா தம்பி. தரை மேல் பிறக்க வைத்தான்,
எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தார், கரை மேல் இருக்க வைத்தார். கடல் சம்பந்தமான தொழிலை நடத்தி ஒரு காலத்தில் நிறைய வருமானங்களை சேர்த்து அதில் ஒருவருக்கு பங்கும் கொடுத்து அதில் வேதனை அடைந்து போட்டி பொறாமையால் இப்பொழுது கடலுக்குள்ளே செல்ல முடியாத நிலைமைகளை அடைந்து தொழில் பார்க்க முடியாமல் மனம் சோர்ந்து மதி குழப்பத்தால் வாடுகிறாய். கால்வா ஜபா என்னடா பண்ற? இதுக்கு மாந்திரிகம் தகுந்தமான குறைபாடுகள் நடந்திருக்கு. அவைகளை சீராக்கி உன்னை தெளிவாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பணம் உனக்கு கிடைக்கும். அமாவாசைக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்க்க, யாகத்தில் கலந்து கொள்ள. நெத்தியில் தெரிகிறவங்களா? அம்மா பராசக்தி வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்கும். பக்கத்தில் வாம்மா, பொறுத்துக்கா. கருப்புசாமியை நினச்சிக்காமா மனசுக்குள்ள. இவளுக்கு சைக்காட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போதைக்கு மனநிலைகளை தெளிவுபடுத்தி மாத்தியாச்சு. இனி இவளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ சரியாக இனி தூங்கணும், சாப்பிடணும். அது மட்டும்தான் இப்போ நடக்க வேண்டியிருக்கு. இன்றிருந்து அது நடக்கும். கால் ஒன்றுவா. இந்த கனியை இன்று சாப்பிட்டுக்கணும், தேய்ச்சி குளிச்சுக்கணும். சக்தி கிடைச்சாச்சு. கசாப் கடைக்கு போயிருக்கும்னு நினைக்கிறியா? வா வா வா, இந்தா ஆளை காட்டி கொடுக்குறேன். எப்படி ஆளை காட்டி கொடுக்குறேன்? பக்கத்தில் வாப்பா. உன் நியர்வைக்காக அந்த உதவியை நான் செய்கிறேன். அப்பா வாழ்க, சென்று வருங்க. வாமா, கால் வந்துட்டு வாமா. என்னம்மா? மணிப்பர். வெரி குட். உன் பேர் என்ன? பெட்டி புடிச்சி பேர் என்ன? வெரி குட். தங்கப்பிள்ளை நீ. உண்டா இந்த உனக்கு கொடுத்த பணம். ஏக்கா எங்கே வா. உங்களுக்கு கொடுத்த பணம் இந்த அக்கா எடுத்து வந்துருச்சு. நல்லா பிடிச்சிக்கோ. நாகப்பட்டினமா மாரியாத்தா கோயில் கால் வலிக்கும். உங்களுக்கு நாகப்பட்டினமா சார்? நீங்கள் என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? அப்போ இங்கே வந்து உட்காருங்க. தண்ணீரிலே ஒரு தாமரைப்பூ. என்ன வேண்டும்? தண்ணீரிலே ஒரு தாமரைப்பூ. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தாமரை இலை தண்ணீரில் கிடக்கும். ஆனால் இலைக்கு மேலே தண்ணீர் ஒட்டுமா? ஒட்டாது. புரியுதா? நீயும் உன் வீட்டுக்காரும் ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிய. ஆனால் இப்போ மனதளவுக்கு ஒட்டாத வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிய. இதுக்கு காரணம் யாரும் எதுவும் செஞ்சு வச்சுருப்பாங்களா? அல்லது வேற எதுவும் கோட்மாளான புத்தியா, மனக்குழப்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வா. அதான் தண்ணீரிலே ஒரு தாமரைப்பூன்னு பாட்டு பாடினேன். புஷ். பிள்ளைக்கு என்னமா செய்யணும்? அப்படி அவங்கள பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உன் பிள்ளைய ஒற்றுமையாக
மனவேதனை இல்லாமல் வாழ வச்சு தரேன், நகை நட்டை பறிக்காமல் காப்பாற்றுறேன். கால் ஒன்றுவான். வருக. நல்லாக்கித்தாரேன். இன்றைய உத்தரவு தான் குழப்பம்னா போகணும். கர்மசாமிக்கு சூப்பர் கேப்பா. யாரு? வீட்டுக்காரோட பிறந்தவன் அவன் வந்து 5 மாத கர்ப்பிணியோட இறந்து போயிட்டா. இப்ப யாரு மேல இருக்கா? அவன் என் மேல தான் இருக்கா. அப்படி உனக்கு தெரியுதோ? அது தெரியுது, நெஞ்சில இருக்கா. ஆட்டிக்காரி அவளுக்கு இடம் கிடைக்கலையா? எங்க வந்து இருக்கா பாரு. நான் நம்ப மாட்டேன். கண்ண முடி. இந்தா விடு விடு, கையை விடு. போல பெருவரில் மட்டும் பிடி. என்னையும் மனத்துக்குள்ள என்ன பார்ப்போம். இப்போ பார், கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள நான் வந்துடுவேன். அந்த பேய் வெளியேறிடும். கூப்பிடுங்க கருப்பசாமிய. இந்தா இன்னையிலிருந்து அது தெரியாது, நான் தான் தெரியுவேன். சந்தோஷமா வெற்றி அடைவான். இந்தா காசு பணத்தோட கண்ணியமாயிரு. ஓ கருப்பசாமிக்கு திண்டுக்கல். கவரங்க தாராங்கக்கா, அந்த பேரன் தாரா வாங்கிக்கா. திண்டுக்கல் யாரு? நத்தம் யாரு? நத்தமணி. திண்டுக்கல் நண்டுக்கல். அண்ணன் தம்பி 2 பேர். கால் வந்துட்டு வரலாம். அந்த காலத்திலே மகாபாரதத்தில் பங்காளி சண்டை தான் பெரிய சண்டையா இருந்திருக்கு. புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா. 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த இடம் சொந்தமான எண்ணம் உங்களுடைய எதிரியினுடைய மனப்பான்மையில் வேரூன்றி விட்டது. எப்படி வேண்டுமானாலும் இவர்கள் ஒரு வில்லங்கத்துக்கு வருவார்கள், அப்பொழுது நாம விட்டு கொடுக்க கூடாது என்ற திட்டம் அவர்களால் தீட்டப்பட்டது. அதுல இடைப்பட்ட நேரத்தில் இடத்துக்கு உரிமையான ஒருவர் உயிரிழந்தார். சரியா? கால் வந்துவாங்க. அப்படிதான். இப்போதைக்கு இந்த இடத்தை நேர்மையாக 2 பிரிவாக பிரித்தால் மட்டும்தான் இந்த பாதை உண்மையானதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாரிசுக்கு இந்த இடம் இடைஞ்சலை கொடுக்கும் என்பது உங்களுடைய கருத்து. அதனால எனக்கு இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு இப்பொழுதே இந்த இடத்தை உண்மையாக்கி கொடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரியவர்களை நேர்மையாக சிந்திக்க வைத்து எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது உங்கள் கருத்து. அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கல, அவங்க மனதை நேர்மையாக கொண்டு வான்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு உண்மையானவங்க. கர்மசாமிக்கு அவங்க மனதை நேர்வழிக்கு திருப்பி மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வைப்பேன். நுழைவதில் இருந்து 33 அடிகள் நேர போகும். அதுக்கு பிறகு வலது பக்கத்தில் 6 அடி திரும்பி விடும். அதுவரை உங்களுக்கு உரிமையை சரி பண்ணி தரேன். அதுக்கு அடுத்து அவங்கள்ட்ட பேச வேண்டாம். போதுங்களா? வெற்றியாக்கி தரப்பா. செய்வன கோளாறுகளை நீக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கேன். பிரச்சனை தீர்ந்தாச்சு. என்னை எப்பொழுதும் நாடிக்காங்க. என் செல்ல பிள்ளைகளா இருங்க. ஆனந்தத்தை அடையுங்கள். வாழ்க. மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? யார் அந்த மாமன்? நிக்கட்டும் 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 நிக்கட்டும்.
இது யாரு? நீங்க வாங்க.